ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்பான டைப்பிங் ஜாப். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 2 டைப்பான ஜாப் பார்க்க போகிறோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப். ஸோ நீங்கள் வந்து வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஜாப் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பார்க்க போகிறோன்னு. அந்த ஜாபை போஸ்ட் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சதர்லேண்ட். ஸோ அவங்க தான் இந்த ஜாப் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சதர்லேண்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் ரிசர்ச். இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரரியாக தான் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப்க்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் கண்டென்ட்டாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 to 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை அசோசியேட் கண்டென்ட் டைப்பிங், கண்டென்ட் எடிட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிமிலர் ரோல்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரிங்க, சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஸ்கில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி ஜாப்க்கு வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் மல்டிபிள் சோர்ஸஸில் ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துக்கோம், அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ண போகிறோம். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஜாப்ஸை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துலாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லீட் ட்ரான்ஸ் ப்ராசஸிங். இந்த ஜாபும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க, வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தாங்க. டெம்பரரி ஜாப் தான் இது. டெம்பரரி வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தான், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லை கஸ்டமர் சேல்ஸ், இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்ண போகிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, சேட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாபும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி ஜாப் தாங்க. இந்த ஜாப்பில் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ராசஸில் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்க, எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மூலமாக வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் பார்த்தீங்கன்னா 1 to 7 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட போதுங்க, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்ளை பண்ணுறது நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு உண்டான லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் தேர்டாக பார்க்க வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் கலெக்ஷன். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராசஸ்லாம் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பேமெண்ட்ஸ், இன்சென்டிவ்ஸ் ப்ளஸ் ஓவர் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான பேமெண்ட்ஸ் அது எல்லாமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஷிஃப்டிங்
அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் மெரிட்ஸ் இன்க்ரீஸ். நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா அவங்க வந்து ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குண்டான ட்ரைனிங், இல்லை ஆஃபீஸில் போய் அங்கே ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குண்டான ட்ரைனிங் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் பெய்டு வெக்கேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக் லீவ்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. லன்ச் பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்சிடி எல்லாமே கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஜஸ்ட் வந்து டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 waysல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் எக்ஸெட்ரா. நிறைய ரெவார்ட்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ஜாபாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 ஜாப்புமே பார்த்தீங்கன்னா சதர்லேண்ட்லேருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக கொடுத்துருக்க ஜாப் தாங்க இதெல்லாமே. இந்த 3 ஜாப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண போகிறீங்களா, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஜாப் உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த 3 ஜாப்பில் ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேங்க. இந்த அப்ளிகேஷன் இந்த எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இதே மாதிரி மற்ற 2 ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை நவ் அப்படின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறைய கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்னு இருக்கு இல்லையா, அங்கே போய் கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ண நினச்சா கூட நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் லாஸ்ட் நேம் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து அவங்க டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சேம் இமெயில் அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து அங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து அட்ரஸை வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் வந்து அந்த காலம்ஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த காலம்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம், அதோட டைட்டில், இது எல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஜாப் வந்து ஒர்க் பண்ணீங்க அது எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டைமிங் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஃப்ரம் டு அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன லொக்கேஷன், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்கள் காலேஜ் பற்றி ஏதாவது சொல்லணுன்னா கூட, உங்களை பற்றி சொல்லணுன்னா கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து யுவர் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சப்போஸ் வந்து லிங்க்இன்ல ஏதாவது இருக்குது, ஐடி இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. லிங்க்இன்ல வந்து அக்கௌண்ட் இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் எதுவும் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இது வந்து மென்ஷன் பண்ண அவசியம் இல்லைங்க, இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, உங்களோட ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், டாக்குமெண்ட் இந்த மாதிரி எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் டு தி ஹையரிங் டீம், நீங்கள் ஏதாவது இந்த ஹையரிங் டீமுக்கு ஏதாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ஜாப்க்கான அப்ளிகேஷன் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தோம். ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தா இந்த 3 ஜாப்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க சதர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜாப்ஸ் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே டு டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து சூப்பரான வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.